இந்த கடன் கேட்குறதுல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எதை சொல்லி கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது உணர்ச்சிவசப்பட்டு கடன் குடுத்துருவாங்க. ஏன்னா, அவங்க ஏதாவது கஷ்டத்த சொல்லி தான் கேட்பாங்க. வாடகை கட்டல, பையனுக்கு ஃபீஸ் கட்டல, அப்புறம் வந்து ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க, இதய ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க. இப்படி எதையாவது ஒண்ணு சொல்லி கேட்கும்போது, நம்ம உடனே பரிதாபப்பட்டு, உணர்ச்சிவசப்பட்டு குடுத்துருவோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள வந்து பரிதாபத்துக்குரியவங்களா மாத்திருவாங்க. வாங்குன கடன தரவே மாட்டாங்க. இந்த மாரி தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஒருத்தர் வந்து கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, நெருங்கிய உறவினர் ஒருத்தருக்கு இதய ஆப்ரேஷன். யாரோ மாமனார்ன்னு நெனைக்கிறேன். இதய ஆப்ரேஷன். அதுக்கு வந்து பணம் குடுங்க அப்டின்னா ரூ. 20,000 குடுத்தேன். உடனே என்னடா ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு குடுத்துட்டேன். ஏன்னா அவர் கஷ்டத்த சொல்லி கேட்குறாரு. இந்த இடத்துல நம்மகிட்ட வச்சுக்கிட்டு எப்படி இல்லன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி குடுத்தோம். கடைசில பார்த்தா அவர்ட்டருந்து நான் பணத்தை வாங்குவதற்கு எனக்கு 20 மாதங்கள் ஆனுச்சு. ஒவ்வொரு மாசமும் ஃபோன் பண்ணி ரூ. 1000 எனக்கு போட்டு விட்டாரு. நான் அவர் வந்து அவரோட வேலை பார்த்த இடத்துலேருந்து வேறு ஊருக்கு போயிட்டேன். அதன் பிறகு அவர்ட்ட வந்து என்னால் பணத்தை வாங்கவே முடியல. கடைசியில் ஒரு ரூ. 19,000 தான் வாங்கினேன். கடைசியில் ஒரு ரூ. 1000 எனக்கு அவர் அனுப்பவே இல்லை. இந்த மாதிரி அவர் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாரு, நம்ம உணர்ச்சிவசப்பட்டு அப்போ கடன் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லி கேட்கணும், என்ன சொன்னால் அவங்க கடன் தருவாங்க, நம்மிடம் உள்ள அந்த பரிதாப உணர்ச்சி இருக்குல்ல, ஒரு அப்பாவித்தனம், அதை தான் அவங்க பயன்படுத்தி இந்த மாதிரி வாடகை கட்டலை, ஓனர் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் கேட்டான்னு சொல்லி 5,000 கொடுத்தேன். அவங்க அதுக்கப்புறம் தரவே இல்லை. அதுமாதிரி பெண்கள் கேட்டாங்கன்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வீக்னஸ்ஸு. பெண்கள் கேட்டால் கொடுத்துருவாங்க. யாராவது ஃப்ரெண்டு அல்லது எவ்வளோ காதலி கேட்டாங்கன்னு சொல்லி உடனே பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப பரிதாப உணர்ச்சி ரொம்ப அங்கே ஏமாந்துருவாங்க. பெண்களுக்கு ஆண்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி பெண்கள்கிட்ட ஆண்கள் ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரியான பலவீனங்கள் தான் நம்ம கடன் கொடுப்பதற்கு காரணமாக இருக்குது. கடன் கொடுக்குறதுனால நீ ஒன்றும் பெரிய ஆள். நிறைய பேர் கடன் கொடுக்குறதுலேயே பார்த்தா பெருமையாக நினச்சிப்பாங்க. நான் யார் கேட்டால் கொடுத்துருவேன், உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அது மிக மிக தவறு. அதனால் கடன் கேட்குறவங்க நம்முடைய வீக்னஸை பார்க்குறாங்க, பரிதாப உணர்ச்சியை பார்க்குறாங்க, நம்முடைய அப்பாவித்தனத்தை பார்க்குறாங்க, அறியாமையை பார்த்துட்டு இந்த மாதிரி கடனை ஃபீஸ் கட்டணும், ஹெல்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஹெல்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை சொல்லி நம்மளை பரிதாபப்பட வச்சு அவங்க விலையில் நம்மளை விழ வச்சுருவாங்க. அதன் பிறகு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதன் பிறகு உங்கள் பணத்தை வாங்க முடியாமலே போயிடும். வாங்க முடியாமல் மிகப்பெரிய அவமானம். அதனால் வந்து என்றைக்கும் வந்து கடன்காரர்களை திருடர்களாக நினைத்து கொள்ளுங்கள். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னு பொய் சொல்லுங்கள். பொய் சொல்ல கற்றுக்கோங்க. ஏன்னா அவங்களே பொய் தான் சொல்கிறாங்க. இந்த கடன் கேட்குறாங்க பாருங்கள், தேவையே இல்லாமல் கடன் கேட்பாங்க. அப்போ அவங்ககிட்டே நீங்கள் என்ன பண்ணணும், பொய் சொல்ல கற்றுக்கணும். ஏன்னா அவங்களே உங்கள்கிட்ட பொய் தானே சொல்கிறாங்க. பொய் சொல்கிறவங்ககிட்ட பொய் தானே சொல்லணும். அப்போ பொய் சொல்கிறவங்க அந்த மாதிரி பொய் சொல்லி கடன் கேட்குறாங்கல்ல, உண்மையே சொன்னால் கூட கடன் கொடுக்காதீங்க. உண்மையை சொல்லி அவங்களுக்கு உண்மையான ஒரு காரணம் இருந்தால் கூட கடன் கொடுக்காதீங்க. தேவையானா பேங்க்கில் போய் வாங்கிக்கோங்க. முறையான வழி நிறைய இருக்குது. உங்கள் நகை எதாக இருக்கும், பேங்க்கில் போய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா, உங்கள்கிட்ட இல்லைன்னா எதுக்கு கடன் கேட்குறீங்க அப்படின்னு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து 2 நாள் கழித்து தரேன்னு சொல்லுங்கள். உடனே மட்டும் கடன் கொடுத்துறாதீங்க. 2 நாள் கழித்து தரேன், 1 வாரம் கழித்து தரேன், இப்போதைக்கு இல்லை 1 வாரம் கழித்து தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். தள்ளி போடுங்க. அப்போ யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். உடனே கடன் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க தான் ஏமாறுவாங்க பெரும்பாலும். உடனே அந்த உணர்ச்சிவசப்பட்டு கடன் கொடுத்துருவாங்க. உணர்ச்சிவசப்பட்டு கடன் கொடுத்தவங்க லட்சத்தெல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க. அதனால் உடனே கடன் கொடுக்காதீங்க. பொய் சொல்ல பழகுங்க, இல்லைன்னு சொல்ல பழகுங்க. எல்லாத்துக்கும் அதாவது இல்லை என்று சொல்ல பழகணும். அது ரொம்ப முக்கியமானது. என்கிட்ட இல்லைன்னு சொல்ல பழகுங்க. பொய் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்கிட்ட சுத்தமாக இல்லை, இப்போ தான் நானே ஒருத்தட்ட வாங்கினேன், இப்படி எதையாவது அதில் ஒரு கற்பனை திறனை வளர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கடன் கொடுக்காம நம்ம மனசு ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க முடியும். கடன் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க திருப்பி தர மாட்டாங்க, அப்புறம் மனசு கஷ்டப்பட்டு நாம் வந்து இப்படி ஏமாந்துட்டோமே, கோவப்பட்டு பழி உணர்ச்சி அவரை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்போ தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள், நம்ம மனசே கெட்டு போயிடும். அப்போ கடன் வாங்குகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்மளை உங்களை கதற விட்டுருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு உணர்ச்சிவசப்பட்டு கடன் கொடுத்துருவீங்க. அதன் பிறகு அவங்க கடனை திருப்பி தர மாட்டாங்க, நீங்கள் கதறுவீங்க, உங்களை கதற விட்டுருவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க.